பண்ண முடியாதுன்னா போதிய அளவுக்கு திறனை பெற முடியாது. பாத்தீங்க அந்த பணியை செய்கிற ஐடிஐல என்ன இருக்கு, குறைவான எண்ணிக்கையில பணியாற்றக்கூடிய எந்த துறைகள்ல இத கூட ஒழுங்குபடுத்த முடியாத தொழில்கள்ல தான் இன்னைக்கு 93% உழைப்பாளி மக்கள் இருக்காங்க. தொழில் பயிற்சி அலுவலர் சங்கம் தோற்றதில்லை தொழில் சங்கம் தோற்றதில்லை கேட்டதில்லை தீவிரமாகும் போராட்டங்கள் தீவிரமாகி முறையிலே இடமாறுதல் வழங்க வேண்டும். பாரபட்சம் காட்டாதே பதவி உயர்வு வழங்குவதில் தமிழக முதல்வர் வாக்குறுதிப்படி தேர்தல் கால வாக்குறுதிப்படி நிரந்தரம் செய் நிரந்தரம் செய் பணிமனை உதவியாளர் பண்டக உதவியாளர் காலி பணியை நிரப்ப வேண்டும். நியமனம் செய் ஏடிஓ பணி நியமனம் அதனுடைய மாநில தலைவர் மு. சீனிவாசன் என்ற அடிப்படையில் இந்த உண்ணாவிரத போராட்டம் சம்பந்தமான கருத்துக்களை பதிவிட விரும்புகின்றேன். கடந்த மார்ச் மாதம் சென்னையில புதுக்கோட்டையில் நடைபெற்ற அதில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பணியிடங்களை நிரப்ப வேண்டும். குறிப்பாக 2/3 பணியிடங்கள் இன்னைக்கு காலியாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பணிமனை உதவியாளருடைய பணியிடங்களை நிரப்ப வேண்டும். சான்றிதழ்தாரர்களுக்கு முதல்வர் பதவி உயர்வு வழங்க வேண்டும். அதே போல மாண்புமிகு தமிழக முதல்வருடைய தேர்தல்கள் வாக்குறுதிப்படி தொகுப்பூதியத்திலே பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய PPP COE ஊழியர்களை காலமுறைவத்திலே பணியமர்த்த வேண்டும். 2005ஆம் ஆண்டு தொகுப்பூதிய காலத்தில் பணிபுரிந்த பணிமனை உதவியாளர்களுடைய பணிக்காலத்தை வரமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட அது மட்டும் இல்லாமல் பயிற்சியாளர் நலன் சார்ந்த துறை நலன் சார்ந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து துறை அமைச்சர் அவர்களையும் துறை செயலாளர் அவர்களையும் துறை இயக்குநர் அவர்களையும் தொடர்ந்து நாங்கள் சந்தித்து எங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்ற சொல்லி வலியுறுத்தி வருகின்றோம். ஆனால் துறை அமைச்சர் அவர்களும் துறை செயலாளர் அவர்களும் எங்கள் கோரிக்கைகள் குறித்து முழுமையாக பேசி எங்கள் கோரிக்கை நிறைவேற்றுவது சம்பந்தமாக வாக்குறுதி அளிக்கிறார்கள். ஆனால் துறை இயக்குநர் அவர்கள் தொடர்ந்து எங்களது கோரிக்கைகளை சந்தித்து பேசுவதற்கோ எங்கள் கோரிக்கைகள் சம்பந்தமாக காது கொடுத்து கேட்பதற்கோ எந்த விதத்திலும் தயாராக இல்லாமல் ஒரு எங்களை தீண்டத்தகாதவர்களை போல பார்ப்பது போல அவருடைய பேச்சும் நடைமுறை என்பதும் எங்களை அணுகுமுறை என்பதும் இருக்கிறது. ஆகவே இதை கண்டித்து எங்களது நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழகத்தினுடைய அரசாங்கம் துறை அமைச்சகமும் எங்களது கோரிக்கைகள் குறித்து இயக்குநர்களை எங்களை அழைத்து பேச வேண்டும் வலியுறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டம் என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே எங்களது நியாயமான கோரிக்கைகளை அழைத்து பேசவில்லை என்றால் எங்களது போராட்டம் அடுத்த கட்ட போராட்டமாக மாறும் என்பதிலே எந்த அளவு சந்தேகமில்லை. குறிப்பாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் போது எங்களை அழைத்து பேசவில்லை என்றாலோ அல்லது கோரிக்கைகள் குறித்து நியாயமாக கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்றாலோ அடுத்த கட்டமாக தொடர் உண்ணாவிரத போராட்டமாகவோ அல்லது பெருந்தரல் முறையீடாகவோ ஒரு முற்றுகை போராட்டமாகவோ நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம் என்பதை இதன் மூலியமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே தமிழக அரசாங்கம் ஏற்கனவே ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்களை அந்த துறை நிர்வாகம் அழைத்து பேசி நியாயமான கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. அதே போல 3 மாதங்களுக்கு ஒரு முறை காலமுறை ஊதிய கூட்டத்தை நடத்தி அவர்கள் கோரிக்கை நிறைவேற்ற சொல்லி இப்படி சொல்லியிருக்கிறாங்க. நிதி சாராத கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் இன்னைக்கு அரசாங்கம் சொல்லியிருக்கு. ஆனா இப்படி அரசாங்கம் சொல்லியிருந்தும் கூட இந்த அரசாங்கத்திற்கு அவப்பெயரை ஏற்றும் விதமாக இந்த இயக்குநரகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இதன் மூலியமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே தமிழக அரசாங்கம் உடனடியாக எங்கள் கோரிக்கைகள் குறித்து இயக்குநர் அவர்கள் எங்களை அழைத்து பேச வலியுறுத்த வேண்டும் என்று இதன் மூலியமாக கேட்டுக்கொள்கிறோம். உடனடியாக ஒரு 18 நாட்களுக்கு உள்ளாக எங்கள் மாநில நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி அதில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் திட்டமிடுவோம் என்பதை தெரிவித்தோம். மு. சீனிவாசன், மாநில தலைவர், தமிழ்நாடு தொழிற்சங்க.